சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்புக்கு தற்போது நடைபெற்று வருகிறது நேரடி காட்சிகள். தீர்மானித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர், கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர், கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாட்டில் இளைஞர் மாணவர் இயக்கத்தை கட்டி வளர்த்ததில் பெரும்பங்காற்றியவர், இப்பொழுது தாமரை பத்திரிகையின் ஆசிரியராக இருந்து செயல்பட்டு வருபவர் தோழர் சி. மகேந்திரன் அவர்களை வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்வு செய்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவோடு, அவர்களுடைய உடன்பாட்டோடு இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து தேர்தல் களத்தில் செயல்பட இருக்கிறார்கள். தோழர் சி. மகேந்திரன் அவர்களுடைய வேட்பாளர் தேர்வை தொகுதி மக்கள் பெரிதும் வரவேற்பார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்து மேற்கொண்டிருக்கிற இந்த முடிவு, ஒன்றுபட்ட முறையில் அறிவித்திருக்கிற வேட்பாளர் தேர்வு, இவை அனைத்தும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிற தமிழ்நாட்டில் பாராளுமன்ற ஜனநாயக நெறிகளை பாதுகாக்க வேண்டும் என்று கவலையோடு இருப்பவர்கள், தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மை, சமூக நீதி கோட்பாடுகளுக்காக உறுதியோடு போராட வேண்டும் என்று நம்புபவர்கள், ஊழலற்ற நல்லாட்சி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துபவர்கள் என்று எல்லா பகுதியினரும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மேற்கொண்டிருக்கிற இந்த முடிவினை வரவேற்பார்கள் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் முன்னிறுத்தப்பட்டிருக்கிற அருமை தோழர் சி. மகேந்திரன் அவர்களுக்கு பெரிதும் ஆதரவு தருவார்கள் என்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தேர்தல் களத்தில் இறங்குகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவெடுத்தோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று முடிவெடுத்த பிறகு அந்த கட்சியினுடைய மாநில செயற்குழு விவாதித்து தோழர் சி. மகேந்திரன் அவர்கள் வேட்பாளராக முடிவு செய்து களத்தில் இறக்குகிறார்கள். ஆளுங்கட்சியின் சார்பாக ஒரு சிஎம் வேட்பாளராக இருக்கின்ற போது, இடதுசாரி கட்சிகளின் சார்பாகவும் இன்னொரு சிஎம்ஐ நாங்கள் வேட்பாளராக நிறுத்துகிறோம். தோழர் ராஜா அவர்கள் சுட்டிக்காட்டியது போல, தமிழகத்து மக்கள் சந்திக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கை எதிர்ப்பு, வகுப்புவாத எதிர்ப்பு, ஊழல் எதிர்ப்பு, தீண்டாமை கொடுமை உள்ளிட்ட சமூக கொடுமை எதிர்ப்பு என்ற 4 முழக்கங்களை முன்வைத்து இடதுசாரி கட்சிகள் நடக்க இருக்கின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் தோழர் டி. ராஜா அவர்கள் குறிப்பிட்டதைப் போலவும், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளராக, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கட்சிகளும் கலந்து தொடர்ந்து பேசி, இடைத்தேர்தலில் எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிற சூழலில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது, ஜனநாயக முறைப்படி அந்த தேர்தலில் பங்கேற்க வேண்டும்
என்று 2 கட்சிகளும் எடுத்த முடிவு என்பது மிக முக்கியமான முடிவு. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புறமுதுகு காட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஓடுவதற்கு தயாராக இல்லை. அந்த தேர்தலில் யார் என்றாலும் அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முடிவு செய்து எந்த கட்சி நிற்பது என்பதையும் 2 கட்சிகளும் கலந்து பேசி அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்பது என்று முடிவெடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வடசென்னை மாவட்ட குழு, வடசென்னையில் தான் அந்த தொகுதி வருகிறது, ஆர்கே நகர் தொகுதி வருகிறது. வடசென்னை மாவட்ட குழு தோழர்களுடைய கருத்தை அறிந்து இன்றைக்கு கூடிய மாநில செயற்குழு கூட்டத்தில் நம்முடைய தோழர் ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகாக குறிப்பிட்டதைப் போல சிஎம்ஐ நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். எங்கள் சிஎம்ஐ நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை உள்ள மக்கள், ஊழலுக்கு எதிரான மக்கள், தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான மக்கள், இந்த மக்களெல்லாம் நிச்சயமாக எங்கள் அணியை, எங்களது வேட்பாளரை ஆதரித்து கதிரறிவாள் சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் இறங்குகின்றோம். அதே போல ஆர்கே நகர் தொகுதி என்பது நீண்ட காலமாக ஆளுங்கட்சியின் தொகுதியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுகிற கட்சியின் தொகுதியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே வாழுகிற சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குடியிருப்பு மனை பட்டா கூட இன்று வரையில் கிடையாது. அரசு அறிவித்தபடி 10க்கு 10 என்ற அடிப்படையிலே சின்ன சின்ன வீடுகளில் வசித்து வருகிறார்கள். தெருக்கள் மிக நெருக்கமாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. அந்த தெருக்களில் அடிக்கடி கோயில் திருவிழாக்கள் அல்லது திருமண விழாக்கள் அல்லது வேறு ஏதோ விழாக்கள் என்று மைக் சத்தம் சேர்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு சூழலில் மேலும் படிக்க வேண்டும், படிப்பதற்கான சூழலே அற்ற ஒரு சூழலில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொருக்குப்பேட்டையில் 7 ஆண்டு காலமாக ஒரு பாலம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. 7 ஆண்டு காலமாக ஒரு பாலத்தை 6 மாத காலத்திற்கு கட்டி முடிக்கலாம். ஆனால் 7 ஆண்டு காலமாக அந்த பாலம் தொடங்கி இன்று வரையில் கட்டி முடிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட அடிப்படையான பிரச்சனைகள் அந்த தொகுதி முழுவதும் நிலவுகிறது.